எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பஸ்ஸில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ரயில்வேஸில் இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, டீ ஷாப்பில் இருந்தாலும் சரி, எங்கே மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் மக்களுடைய அட்டென்ஷனை, பொதுமக்களுடைய அட்டென்ஷனை அப்படியே தன்னிலை ஒருநிலைப்படுத்தினது தமிழக வெற்றி கழகம். அதுலேயும் இந்த கடந்த ஒரு மாதமாக தமிழக வெற்றி கழகம் 2024 யாரோட கூட்டணி நிற்குதா, தனிச்சு நிற்குதா? தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அது இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், மற்ற பிஜேபி போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மாற்றாக அமைய போகிறது. ஒரு பரவலான ஒரு எண்ணமாக அரசியல் களத்தில் நிலவுது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கின்ற வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற நிகழ்ச்சி மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் உண்டாக்கியிருக்கிறது. இதர கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, ஆண்ட கட்சிகளுக்கும் சரி, ஆளுகின்ற கட்சிக்கும் சரி, கூட்டணி கட்சிக்கும் சரி, ஏனைய கட்சிகளுக்கும் சரி, வெகுஜன மக்களும் வாக்காளர்களும் சரியான ஒரு மக்கள் தீர்வை இனி ஏமாறப்படாதப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதான் அங்கே கூடுற கூட்டம், அந்த மக்களுடைய எழுச்சி, அந்த மக்களுடைய கோஷங்கள் காட்டுறது. ஆனால் டெய்லர்டு நரேட்டிவ்ஸ் ஆங்கிலத்தில், அதாவது ஒரு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு உண்டாக்கி இது கூட்டம் இல்லை, இது ஓட்டா மாறாது, இவங்களை அரசியல் படத்தில், இவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு எல்லா டிவியிலேருந்து, ஊடகத்திலிருந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் மற்றவர்களும் அது சொல்கிறாங்க. சில அரசியல் விமர்சகர்கள்ன்ற போர்வையில் சிலர்கள் பேசுகிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான், திரு மணி அவர்கள் தான் நிதர்சனமான உண்மையை சொல்கிறார். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை உதறி தள்ளிவிட முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வருவார், மாற்றத்திற்கான மறு உருவமாக அது வராரு அப்படிங்கிறது நிதர்சன உண்மையை சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய ஓட்டெடுக்கும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அது மாற்றத்தை உண்டாக்க போகிறதுங்கிறத அவர் சொல்கிறார். அதையாக சொல்கிறார். அதுதான் யதார்த்தம். அவருடைய கணிப்புக்கு அவர் அதை சொல்கிறார். ஒன்றும் மிகப்படுத்தியோ இல்லை ஒருத்தர் குறைச்சோ ஒருத்தர் கூட்டியோ சொல்ல, அவருக்கு நடந்த கலை நிகழ்வுகளை எடுத்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை ஒரு கணக்கு போட்டு அவர் சொல்கிறார். ஆனால் அரசியல்வாதிகள், அதுலேயும் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறை என்னுடைய பார்வையில் நான் மக்கள்கிட்ட கேட்குறது, மற்ற காதில் விழுகிறது, போகும்போது கேட்குறது, ஃபோனில் பேசும்போது, நண்பர்கள் பேசுகிறது, எதை எடுத்தாலும் பேசும்போது, எந்த பிரச்சனை பேசினாலும் கடைசியில் வர தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாருடைய கான்வர்சேஷன்லையும், எல்லாருடைய இப்போ என்ன உங்கள் வீடு கட்டிட்டீங்களா அல்லது ஊருக்கு போனீங்களா வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்டு இந்த ஒரு பிரச்சனையும் ஒவ்வொருடைய உரையாடலும் இது எடுப்போம். ஆமாம், 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியல, இப்படி வரும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தெரியும், இப்படி தாராளமாக பேசுவாங்க. இப்படி பேசுகின்ற பொழுது அந்த பேச்சில் தமிழக வெற்றி கழகம் முதன்மை பெறுகிறது. முதன்மை பெறுகிறதுனா என்னன்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பை ஊட்டுகிறது. மக்களுடைய தேடலை தேடுறாங்க, மக்கள் வாக்காளர்கள் தேடுறாங்க. நல்ல மாற்றத்தை கொண்டு வரும், நல்ல தலைவரை தேடும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கான தலைவர், நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், அவர் பேசுறது, அவருடைய உடல் மொழி, அவருடைய வார்த்தைகள், கொஞ்சம் பேசினாலும் நறுக்குன்னு நச்சுன்னு பேசுறாரு. எப்படி பேசுறாரு கேட்குறாரு. நண்பா, பத்திரிகையில் சிலவெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுமா, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இவங்களுக்கு ஓட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க ஆளுகள். கூட்டத்துக்கு மாறும், ஓட்டா மாறும் அப்படின்னு கரகோஷம். அவர் சொல்கிறத என்டாஸ் பண்ணுறாங்க, மக்கள் ஆமோதிக்கிறாங்க. ஆமோதிக்க மட்டும் அரவணைக்கிறாங்க. வாங்க தலைவா, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறத மக்களுடைய எழுச்சியில் காண முடிகிறது.
அப்படி இருக்கின்ற போது ஒரு உண்மையை நம்ம ஒத்துதான் 2026 காலத்தில் தமிழக வெற்றி கழகமும் கண்ணுக்கு கட்டிய தூரம் வரைக்கும் நமக்கு எதிரிகளே இடையில்லை. எந்த கும்பனாலும் திமுக அடிக்க முடியாது. 200க்கும் மேலே தான் நம்முடைய எண்ணிக்கைன்னு முதலமைச்சர் சொன்னார். அதுக்கு மேலாக சொன்னார், மக்களெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஆட்சியை பார்த்து அப்படின்னு சொல்கிறார். அது அவருக்குடைய உரிமை. அவர் அது கோருவது ஜனநாயகத்தில் தார்மீக உரிமை இருக்கட்டும். ஆனால் யார் எஜமானர்கள்? தேர்தல் வரும்போது வாக்காளர்கள் தான் தேர்தல் களத்தில், தேர்தலில், ஜனநாயகத்தில் தேர்தல் நடக்கும்போது, வாக்களிக்கும் போது, தேர்தல் நாளன்று வாக்காளர்கள்தான் எஜமானர்கள். அவர்கள் முடிவெடுக்கிறது தான் ஆட்சி. அதுதான் மக்களாட்சி. அப்போது எந்த கட்சியுமே சாராத வாக்காளர்கள் பெரும்பாலானோர், நான் கலந்துரையாடின பெரும்பாலான கட்சி சாராத வாக்காளர்கள் ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் வேண்டாம், சமகால அரசியல் புளிச்சு போச்சு, இதில் நீங்கள் பெருசாக பசங்க செய்யாட்டும் யதார்த்தத்தை, நிதர்சனத்தை மனசாட்சியோடு சொல்கிற ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தலைவரை நம்ம வரவேற்கணும், அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எல்லா கட்சி சாராத நடுநிலை வாக்காளர்கள் இந்த தடவை விஜய் சார் அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நிலவரப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு அலை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த அலை வீசுவதை நம்மால் உணர முடிகிறது. நான் மட்டுமல்ல, வெகுஜன மக்களே உணர்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற விதமே நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்பு நடந்த தேர்தல்களை விட வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படி 1967 ஒரு வாக்காளர்கள் புரட்சி ஏற்பட்டு அண்ணா முதலமைச்சர் ஆனாரோ, அதே போல 1977 வாக்காளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஆட்சி கட்டில் அமர வைத்து அழகு பார்த்தார்களோ, அதே போல 2026 வாக்காளர்கள் ஒன்று கூடி பெருவாரியான வாக்குகளை, தங்களுடைய வாக்குகளை சிதறாமல் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை ஆட்சி கட்டிலே அமர வைத்து, அவரை ஆட்சி பீடத்தில் அமர வைத்து அழகுவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அந்த தலைவர் ஏற்புடைய தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மனதளவில். அதன் வெளிப்பாடு தான் திருச்சியில் நடந்த மக்கள் சந்திப்பு, வாகேசோடும் வரலாறு திரும்புகிற அந்த மக்கள் சந்திப்பு, அரியலூர் மக்கள் சந்திப்பு, அப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் மக்கள் சந்திப்பு. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மக்களின் ஏகோபத்திய வரவேற்பும், ஆர்ப்பரிப்பும், மக்களுடைய கட்டுக்கடங்காத கூட்டமும், மக்களுடைய ஆசையும், பேராசையும், ஆசையும், பெருந்தன்மையும், அந்த எழுச்சியையும் பார்க்கின்ற பொழுது மக்கள் தயாராகிட்டாங்க. வெகுஜன மக்கள் தனக்கான தலைவர் யார் என்பதை அடையாளம் கண்டு விட்டார்கள். வாக்காளர்கள் தனக்கான தலைவர் யார் வேண்டும், இந்த தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், யார் கையில் ஆட்சி பீடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு முடிவுக்கு, அந்த கட்டத்திற்கு மக்கள் வந்தடைந்து விட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அதனால் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு ஏற்புடைய கருத்துக்களை எடுத்து அதை மக்கள் முன் சமர்ப்பித்து, மக்கள் அதை ஆமோதித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாகேசோடும் வரலாறு என்ற ஒரு மக்கள் சந்திப்பில் அவர் முன்வைக்கிறார். யாரிடத்தில்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாக்காளர்களிடத்திலும். அப்போது வாக்காளர்களும் வெகுஜன மக்களும் என்ன சொல்கிறார்கள்? வா ராசா வா, வா தம்பி வா, வாங்க அண்ணே வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று, ஆமோதித்து, அரவணைத்து, ஆரவாரம் செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய ஒரு தலைவராக நீங்கள் தான் என்று மக்கள் கரகோஷம் எழுப்பி வரவேற்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். விஜய் சார் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்ன, இதை ஒரு பூசணிக்காய் சோத்துல மறக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த நிதர்சன உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள தானே வேணும்.
அதுலேயும் ரொம்ப யதார்த்தமாக ஒன்று சொல்கிறாங்க, எங்களால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்து கொடுப்போம் என்று அழுதியிட்டு உறுதிட்டு சொல்றார். அதில் மிகைப்படுத்தலே இல்லை, பாசாங்கே இல்லை, நிதர்சனமா சொல்றார். இதுதாங்க இன்றைய அரசியல். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இடத்துல இதைத்தான் மக்கள் இப்படி எதிர்பார்க்குறாங்க. எப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அதை ஃப்ராங்கா சொல்லுங்க. உங்களால் என்ன முடியுங்கிறது சொல்லுங்க. நாங்க தீர்மானிக்கிறோம் யாருக்கு ஓட்டு போடுறோம். இதுதாங்க சிம்பிள் எலெக்ஷன் ஃபார்முலா. மக்களை சந்திக்கும் போது நீங்க உங்க குறைகளை, உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க, உங்களுடைய திட்டங்களை சொல்லுங்க, நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறங்கிறத சொல்லுங்க. அதை மக்கள் ரைட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தமிழக வெற்றி கழகத்துடைய பரப்புரையும் எடுத்து வைக்கின்ற கோரிக்கைகளும் கோட்பாடுகளும் மக்களிடத்துல சீக்கிரமா போய் சேரும். அந்த கோரிக்கைகளும் கோட்பாடுகளும் அந்த பரப்புரையும் அதில் யதார்த்த உண்மை இருக்குது, நிதர்சனமா இருக்குது. அப்படிங்கிறது மக்களுக்கு பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மக்கள் நம்பிவிட்டால் நீங்க தான் மந்திரி, நீங்க தான் அரசர், நீங்க தான் ஆட்சி. ஆனால் மக்கள் அந்த நம்பிக்கையை பெறுகின்ற தலைவர் தான் மக்கள் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார் அவர்களை மக்கள் நம்பிவிட்டார். எல்லா கிராமத்திலையும் பெண்களும் ஆண்களும் குழந்தை மற்ற இளைஞர்களும் நடுத்தர வர்க்கத்தில் வயதான முதியவர்களும் கட்சி சாராதவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் எல்லாருமே ஒரே கருத்து சொல்றாங்க. பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா, ரொம்ப டிசைன் பண்ணி, ரொம்ப அழட்டிக்காம, யதார்த்தமா, கேஷுவலா, மிகைப்படுத்தாம, ஆரவாரம் செய்யாம, அளப்பற செய்யாம, சிம்பிளிசிட்டியா, தன்னடக்கத்தோடு, தெளிந்த நீரோடைய, ஆனால் அதே சமயத்தில் ஒரு திடகாத்தமான உறுதியோடு, என்ன உறுதி? நெருப்பாற்றிலும் நீந்தி வர வேண்டும் என்ற அந்த யதார்த்தத்தை கள நிலவரத்தையும் புரிந்து கொண்டு அதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகம் மக்களை நோக்கி வாகேசோடும் வரலாறு பயணத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக தலைவர் விஜய் அவர்கள் நிற்கிறார். இந்த செய்தியை கேட்டு சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக அலைகடல் என மக்கள் வெள்ளம் பெருக தொடங்கிவிட்டனர். நாளுக்கு நாளும், வாரத்துக்கு வாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலையும், ஊரை விட்டு ஊர், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதை என்ன காட்டுறது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த 2026 தேர்தலில் மக்களால் ஆராதிக்கக்கூடிய, மக்களால் அரவணைக்கக்கூடிய, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மக்களால் ஏற்புடைய தலைவராக இருக்க போகிறது என்பதைத்தான் இப்ப நம்ம இன்றைய நிலவரப்படி நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகள் நமக்கு படம் போட்டு காட்டுகின்றன. எனவே வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த நிலைமை இன்னும் போக 7-8 மாதம் இருக்கு, 5-6 மாதம், 3-4 மாதம் ஆக இன்னும் இந்த மக்கள் பேராதரவு இன்னும் வலுப்பெற்று, இன்னும் அலையலையாக, கூட்டமாக, சாரையாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மக்கள் ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கப் போகிறார் என்பதைத்தான் இந்த சூழ்நிலை காட்டுகிறது. வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருப்போம். இனி வரும் காலங்களில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எது இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.